பெண்ணை தாக்கிய விவகாரத்தில் சென்னை ராயபுரம் காவல் ஆய்வாளருக்கும் தாவேகா எம்எல்ஏ தாமுவுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட வீடியோ இணையத்தில் வைரலாகியுள்ளது. தன்னை ஏமாற்றிய நபரின் திருமண விழாவிற்கு சென்று போராடிய இளம்பெண்ணையும் அவருக்கு ஆதரவாக வந்த கலீல் அகமது என்ற முதியவரையும் காவல் ஆய்வாளர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக தாவேகா எம்எல்ஏ தாமு காவல் நிலையத்திற்கு சென்று ஆய்வாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தமிழகத்தில் ஒரு வாரத்திற்கு மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, ஈரோடு, திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், திருச்சி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, வேலூர், ஈரோடு, நீலகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வரும் 23ஆம் தேதி வரை அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் வட கடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையின் ஒரு சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வெயிலின் தாக்கம் தீவிரமடைந்துள்ள நிலையில் மீனம்பாக்கத்தில் 107.6 டிகிரி ஃபாரன்ஹீட் மற்றும் நுங்கம்பாக்கத்தில் 105.3 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. வேலூரில் 106.9 டிகிரி ஃபாரன்ஹீட், திருத்தணியில் 106.7 டிகிரி ஃபாரன்ஹீட் மற்றும் மதுரை விமான நிலையம் தொண்டியில் தலா 102.2 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவாகியுள்ளது. ஆவடி 106.9 டிகிரி ஃபாரன்ஹீட் மற்றும் காஞ்சிபுரம் 106.3 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலையை பதிவு செய்துள்ளன. மே 31 வரை சென்னை, வேலூர் மற்றும் திருத்தணி பகுதிகளில் வெப்பம் அதிகமாக இருக்கும் என சுயாதீன வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். மேலும் சென்னையின் கடலோர ஈரப்பதம் காரணமாக உணரப்படும் வெப்பம் அதிகமாக இருக்கும் என்றும் காலை 11 மணி முதல் முற்பகல் 3 மணி வரை வெளியில் செல்லும்போது குடை பயன்படுத்துமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 94.31 விழுக்காடு மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை சென்னையில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் வெளியிட்டார். இந்த ஆண்டு 8,70,643 மாணவ மாணவிகள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதினர். அதில் 8,21,105 மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்துள்ளனர். 35.91 விழுக்காடு தனித் தேர்வர்கள், 95.68 விழுக்காடு சிறைவாசிகளும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி கண்டுள்ளனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் இந்த முறையும் மாணவர்களை விட மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி காட்டியுள்ளனர். 4,35,247 மாணவிகளும் 4,35,396 மாணவர்களும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதினர். இதில் மாணவிகள் 96.47 விழுக்காடும் மாணவர்கள் 92.15 விழுக்காடும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். வழக்கம்போல் மாணவர்களை விட 4.32 விழுக்காடு மாணவிகள் கூடுதலாக தேர்ச்சி பெற்றுள்ளனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 2,774 அரசு பள்ளி மாணவ மாணவிகள் உட்பட 17,132 பேர் ஏதேனும் ஒரு பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று அசத்தியுள்ளனர். தாய்மொழியான தமிழ் பாடத்தில் 98.43 விழுக்காடு மாணவ மாணவிகள் தேர்ச்சி கண்டுள்ள போதிலும் அவர்களில் 34 பேர் மட்டுமே 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். ஆங்கிலத்தில் 92 பேரும், கணிதத்தில் 3,194 பேரும் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். அறிவியலில் அதிகபட்சமாக 10,476 மாணவ மாணவிகள் முழு மதிப்பெண்கள் பெற்று வியக்க வைத்துள்ளனர். சமூக அறிவியலில் 3,336 பேர் முழு மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். பாடவாரியாக தமிழில் 98.43 விழுக்காடு மாணாக்கரும், ஆங்கிலத்தில் 99.44 விழுக்காடு மாணாக்கரும் தேர்ச்சி கண்டுள்ளனர். கணிதத்தில் 97.36 விழுக்காடு, அறிவியலில் 98 விழுக்காடு,
சமூக அறிவியலில் 97.93 விழுக்காடு மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் புதுக்கோட்டை மாவட்டம் 97.57 விழுக்காட்டுடன் முதலிடம் பிடித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் 97.54 விழுக்காட்டுடன் 2ஆம் இடமும், 97.41 விழுக்காட்டுடன் தஞ்சாவூர் மாவட்டம் 3ஆம் இடமும் பிடித்துள்ளது. திருச்சி, கன்னியாகுமரி மாவட்டம் 4 மற்றும் 5ஆம் இடங்களை பிடித்துள்ளன. 86.58 விழுக்காடு பெற்று ராணிப்பேட்டை மாவட்டம் கடைசி இடத்தில் உள்ளது. பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இடதுசாரி கட்சிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி, சேலம், தேனி மற்றும் திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மத்திய அரசை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை திரும்பப் பெறக் கோரி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். காலநிலை மாற்றத்தின் கோரமுகம் இந்தியாவை உலுக்கி வருகிறது. உலகளாவிய வெப்பநிலை தரவுகளின்படி உலகின் மிக வெப்பமான 100 நகரங்களும் இந்தியாவிலேயே பதிவாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. குறிப்பாக உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர் மாநிலங்கள் அக்னி பூமியாக மாறியுள்ளன. இதுகுறித்து புதிய தலைமுறையின் காலநிலை அணி வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம். மே 19ஆம் தேதி மதியம் 2 மணியளவில் பதிவான வெப்பநிலை தரவுகளின்படி உலகின் வெப்பமான 100 நகரங்களும் இந்தியாவிலேயே உள்ளன. உத்தரப்பிரதேசத்தின் பாண்டா நகரில் வெப்பநிலை வரலாறு காணாத வகையில் 48.2 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. இதற்கு முந்தைய உச்சக்கட்ட அளவான 49.2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை நோக்கி தற்போதைய கோடை நகர்ந்து கொண்டிருக்கிறது. வழக்கமாக ஜூன் மாதத்தில் பதிவாகும் இந்த அதீத வெப்ப அலைகள் காலநிலை மாற்றம் மற்றும் புவி வெப்பமாதல் காரணமாக தற்போதே பல மடங்கு தீவிரமடைந்துள்ளன. காடுகளும் மரங்களும் அழிக்கப்பட்டு சுமார் 25 விழுக்காடு பசுமை பரப்பு எஞ்சியுள்ளதே இதற்கு முக்கிய காரணம் என விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றனர். வறண்டு வரும் ஆறுகள், நிலத்தடி நீரின் வீழ்ச்சி மற்றும் கான்கிரீட் கட்டடங்களின் பெருக்கம் ஆகியவற்றால் நகரங்கள் அனைத்தும் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட வெப்ப தீவுகளாக மாறி வருகின்றன. இந்த கடும் வெப்ப அலைகளால் குளிர்சாதன பயன்பாடு பன்மடங்கு அதிகரித்துள்ளது. இதன் விளைவாக நாட்டின் வரலாற்றிலேயே இல்லாத அளவாக உச்சபட்ச மின்சார தேவை 260.5 கிகாவாட் என்ற புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. இதில் 61.5 விழுக்காடு மின்சாரம் நிலக்கரி மூலமும், எஞ்சியவை சூரிய மற்றும் காற்று ஆற்றல் மூலமும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. தொடர்ந்து அதிகரித்து வரும் புவி வெப்பமாதலை தடுக்க அவசர நடவடிக்கைகள் எடுக்காவிட்டால் வரும் ஆண்டுகளில் இயற்கை பேரிடர்கள் இன்னும் தீவிரமாகும் என்று வல்லுநர்கள் எச்சரிக்கிறார்கள். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 18 பேரின் நீதிமன்ற காவலை வரும் 27ஆம் தேதி வரை நீட்டித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கடந்த பிப்ரவரி 24ஆம் தேதி எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட பாம்பனைச் சேர்ந்த 12 மீனவர்களும், மே 12ஆம் தேதி கைதான கன்னியாகுமரி மாவட்டம் மணக்குடியைச் சேர்ந்த 6 மீனவர்களும் இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அவர்களின் காவல் நிறைவடைந்த நிலையில் மேலும் 8 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. கோடை விடுமுறையொட்டி பயணிகள் வசதிக்காக தாம்பரம், போடிநாயக்கனூர் இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. மே 23, 30, ஜூன் 6, 13ஆம் தேதிகளில் இரவு 10:30 மணிக்கு தாம்பரத்திலிருந்து புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் காலை 11:15 மணிக்கு போடிநாயக்கனூர் சென்றடையும். மறுமார்க்கமாக மே 24, 31, ஜூன் 7, 14ஆம் தேதிகளில் போடிநாயக்கனூரிலிருந்து மாலை 4:45 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் காலை 6:30 மணிக்கு தாம்பரம் சென்றடையும். இந்த ரயில் மதுரை, திண்டுக்கல், திருச்சி, தஞ்சை, மயிலாடுதுறை, விழுப்புரம், செங்கல்பட்டு வழியாக இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கொள்கை முடிவை அரசியலாக்குவது சரியல்ல என முதல்வர் விஜய்க்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அறிவுறுத்தியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், PM ஸ்ரீ திட்டத்தின் பலன்கள் தெரியாமல் பேசுவது நல்லதல்ல என்றார். மரியாதைக்குரிய கல்வி அமைச்சர் ராஜ்மோகன், கொள்கை திட்டம் நாங்க இதை எந்த இடத்துலயும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். இது அரசியல் கிடையாது, இது குழந்தைகளின் எதிர்காலம். அதனால முதலமைச்சர் அவர்கள் இப்படி புதிய அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் தனது கருத்தை
பொத்தாம் பொதுவாக ஆழ சிந்திக்காமல் என்னென்ன திட்டங்கள் அதன் மூலம் எப்படி மக்களுக்கு பலன் தரும் அதையெல்லாம் சிந்திக்காம கொள்கை முடிவு அரசியல் மாதிரி பேசிக்கொண்டு போவது நல்லதல்ல. ஏன்னா மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் நடத்துகின்ற பள்ளியிலேயே 3 மொழி இருக்குது. மதுரை விமான நிலைய விரிவாக்க பணிகளுக்காக குடியிருப்புகளை அகற்றுவது தொடர்பாக தமிழ்நாடு அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் பிறப்பித்திருக்கிறது. சின்ன உடைப்பு கிராமத்தில் வசிக்கும் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு நீதிபதி MS சுந்தரேஷ் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது பட்டியலின மக்களுக்கு அரசியல் சாசன பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் மாற்று வீடு மற்றும் விவசாய நிலம் வழங்க வேண்டும் என்றும் மனுதாரர் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. பொதுமக்கள் குப்பைகளை திறந்த வெளியில் கொட்டுவதை தவிர்க்குமாறு வனத்துறை துணை இயக்குநர் ஸ்ரீகாந்த் எச்சரித்துள்ளார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் வனவிலங்கு நடமாட்டத்தை கட்டுப்படுத்த கோரிக்கை விடுக்கப்பட்டது. அப்போது பேசிய வனத்துறை துணை இயக்குநர் ஸ்ரீகாந்த், அணவன் குடியிருப்பு ஏரிக்கல் பாறை பகுதியை புலிகள் காப்பகத்துடன் இணைத்து சூரிய மின்வேலி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். நாகை அருகே டாஸ்மாக் கடை கழிவுப் பொருட்கள் வைக்கப்பட்டிருந்த அறையில் தீ விபத்து நேரிட்டதில் பொருட்கள் சேதமுற்றன. நாகை கீழ்வேளூர் வடக்கு வெளிப்பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையில் அட்டைப்பெட்டிகள், காலி மதுபாட்டில்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த அறையிலிருந்து புகை வருவதாக அப்பகுதி மக்கள் தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த தீயணைப்புத் துறை வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தினர். டாஸ்மாக் சரக்குகள் வைக்கப்பட்டிருந்த அறையில் தீ பரவாமல் தடுக்கப்பட்டது. அண்மையில் இந்த கடையை அகற்ற வேண்டும் என்று பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் போராட்டம் நடத்தியது குறிப்பிடத்தக்கது. திருக்கழுக்குன்றம் அருகே பாலாற்றங்கரையில் குளிக்கச் சென்ற 2 பெண்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் இரும்புலிச்சேரி பகுதியைச் சேர்ந்த பேபி என்கிற பிரியதர்ஷினி, அவரது உறவினர் வீட்டிற்கு வந்த மோனிகா ஆகியோர் உட்பட 5 பெண்கள் பாலாற்றங்கரைக்கு துணி துவைக்க சென்றனர். அப்போது அவர்கள் ஆற்றில் குளித்தபோது எதிர்பாராத விதமாக மூழ்கிய நிலையில் அக்கம்பக்கத்தினர் அவர்களை மீட்டனர். நெரும்பூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பிரியதர்ஷினி, மோனிகா ஆகிய இருவரும் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் அறிவித்தனர். தென்காசி, சங்கரன் கோவில் ஆகிய இடங்களில் சூரியனை சுற்றி காணப்பட்ட ஒளிவட்டம் அதிசய நிகழ்வு அல்ல என்று திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் மையம் கூறியுள்ளது. இதுகுறித்து பேசிய மாவட்ட அறிவியல் மைய அலுவலர் லெனின், சூரியனை சுற்றி காணப்பட்ட ஒளிவட்டம் அறிவியல் ரீதியாக சோலார் ஹாலோ என்று அழைக்கப்படுவதாக தெரிவித்தார். மேகங்களில் உள்ள பனிப்படிகங்கள் மீது சூரிய ஒளி பட்டு பிரதிபலிப்பதால் 22 டிகிரி கோணத்தில் இத்தகைய ஒளிவட்டம் உருவாவதாக தெரிவித்தார். அதிக பிரகாசம் கொண்ட இந்த ஒளிவட்டத்தை வெறும் கண்ணால் பார்ப்பது கண்களுக்கு ஆபத்து என்று எச்சரித்தார். அரசு குழுக்கள் முதல் சட்ட அலுவலர் நியமனம் வரை 30% பெண் வழக்கறிஞர்களை நியமிக்க உத்தரவிடக் கோரிய வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உச்சநீதிமன்ற தலைமை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவில் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 கீழ் நீதிமன்ற குழுக்கள் உட்பட அனைத்து அரசு குழுக்களிலும் பெண் வழக்கறிஞர்கள் நியமிப்பதற்கான உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. சட்டக்கல்வி நிறுவனங்களில் அதிக எண்ணிக்கையில் மாணவிகள் பயிலும் நிலையில் தொழில்முறை நிபுணர்களாக முன்னேற விடாமல் அவர்கள் தடுக்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கேரள முதல்வருக்கு நிதி மற்றும் சட்டம் உள்ளிட்ட முக்கிய 35 துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ளது. மூத்த காங்கிரஸ் தலைவர் ரமேஷ் சென்னிதாலாவுக்கு உள்துறையும், PK குஞ்ஞாலிக்குட்டிக்கு தொழில் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. K முரளிதரன் சுகாதாரத்துறை அமைச்சராகவும், சன்னி ஜோசப் மின்சாரத்துறை அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். கல்வி மற்றும் வருவாய்த்துறை உள்ளிட்ட இதர முக்கிய துறைகளும் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளன. கேரளாவில் புதிதாக ஆட்சி அமைத்துள்ள காங்கிரஸ் அரசு தனது அமைச்சரவையில் AI தொழில்நுட்பத்திற்கு என்று தனி இலாகாவை உருவாக்கியுள்ளது. மாநிலத்தின் டிஜிட்டல் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் அரசு நிர்வாகம், கல்வி, சுகாதாரம் போன்ற துறைகளில் நவீன AI தொழில்நுட்பங்களை முழுமையாக பயன்படுத்தும் நோக்கத்திலும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப வளர்ச்சியை வெறும் துறையாக மட்டும் பார்க்காமல் எதிர்கால நலனையும் கருத்தில் கொண்டு கேரள அரசு AI இலாகாவை உருவாக்கியுள்ளது. AI-க்கு என தனி இலாகாவை உருவாக்கியுள்ள முதல் மாநிலமாக கேரளா விளங்குகிறது. போர் சூழலை தடுக்காவிட்டால் உலகம் காட்டாட்சிக்கு திரும்பும் என்று சீன அதிபர் ஷி ஜின்பிங் தெரிவித்துள்ளார். பெய்ஜிங்கில் ரஷ்ய அதிபர் புட்டினுடனான சந்திப்பின் போது பேசிய ஜின்பிங், ஹோர்முஸ் நீரிணை முடக்கத்தால் உலக வர்த்தகம், எரிசக்தி விநியோகம் பாதிக்கப்படுவதை சுட்டிக்காட்டிய அவர், மேற்கத்திய ஆதிக்கத்தை எதிர்த்து நியாயமான உலக நிர்வாகத்தை உருவாக்க அழைப்பு விடுத்தார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் சமீபத்தில் சீனா சென்று வந்த நிலையில் ஷி ஜின்பிங் தெரிவித்திருக்கும் இந்த கருத்து பெரும் கவனம் பெற்றுள்ளது.
போர் சூழலால் விநியோகம் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் சீனாவிற்கு தேவையான கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயுவை தடையின்றி வழங்க ரஷ்யா தயாராக உள்ளதாக அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்தார். ஈரான் விவகாரம் விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது என்றும் கச்சா எண்ணெய் விலை மிக வேகமாக சரிவை சந்திக்கப் போகிறது என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானிடமிருந்து நமக்கு சரியான பதில் கிடைக்க வேண்டும், அது 100% சரியான பதிலாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மிக தீவிரமாக இருக்கும் என்று எச்சரித்தார். சரியான பதில் கிடைத்தால் ஏராளமான நேரம், ஆற்றல் மற்றும் மனித உயிர்களை பாதுகாக்க முடியும் என்றும் கூறியுள்ளார். நான் நினைத்தால் இஸ்ரேல் பிரதமர் பதவிக்கு கூட போட்டியிடலாம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நகைச்சுவையாக தெரிவித்தார். சீன அதிபர் ஷி ஜின்பிங் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஆகியோரின் சந்திப்பு குறித்து பேசிய டிரம்ப், இது அமெரிக்காவிற்கு நல்லதல்ல என்றும் தனது ஆட்சியில் இவர்களின் கூட்டணியை உடைக்கப் போவதாகவும் தெரிவித்தார். இஸ்ரேலில் தமக்கு 99% மக்கள் ஆதரவு இருப்பதாகவும், ஆகையால் இஸ்ரேல் பிரதமர் பதவிக்கு கூட தாம் போட்டியிடலாம் எனவும் டிரம்ப் குறிப்பிட்டார். கியூபாவில் நிலவும் கடுமையான பொருளாதார மற்றும் மின்சார நெருக்கடிக்கு மத்தியில் அங்குள்ள மக்களுக்கு உதவ 1000 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்க அமெரிக்கா முன்வந்துள்ளது. இது தொடர்பாக கியூபா மக்களுக்கு வீடியோ ஒன்றை அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ வெளியிட்டார். அதில் கியூபாவுக்கு 1000 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்க வேண்டுமென்றால் தற்போதைய கியூபா கம்யூனிஸ்ட் தலைமை மாற வேண்டும் எனவும் மார்கோ ரூபியோ நிபந்தனை விதித்துள்ளார். அமெரிக்காவின் இந்த நிபந்தனையை கியூபா அரசு கடுமையாக மறுத்துள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரானில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த அந்நாட்டின் முன்னாள் அதிபரான முகமது அகமதிநெஜாத்தை புதிய அதிபராக நியமிக்க திட்டமிட்டதாக தி நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் எதிர்ப்பு போக்குடைய அகமதிநெஜாத் தற்போதைய ஈரான் ஆட்சியாளர்களை ஊழல்வாதிகள் என விமர்சித்ததால் வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருந்தார். அவரை விடுவிக்கவே போர் தொடங்கிய முதல் நாளில் இஸ்ரேல் அவர் வீட்டின் மீது தாக்குதல் நடத்தியதாகவும், ஆனால் இத்தாக்குதலில் அகமதிநெஜாத் காயமடைந்ததால் இத்திட்டத்தில் அவருக்கு அதிருப்தி ஏற்பட்டதாகவும் அமெரிக்க அதிகாரிகள் கூறுகின்றனர். அதே நேரம் வெனிசுலாவில் அமெரிக்க ஆதரவுடன் டெல்சி ரோட்ரிக்ஸ் ஆட்சியை கைப்பற்றியது போல ஈரானின் அரசியல் மற்றும் இராணுவ சூழலை கையாளும் திறன் அகமதிநெஜாத்துக்கு இருப்பதாக அமெரிக்கா நம்பியதாக நியூயார்க் டைம்ஸ் குறிப்பிட்டுள்ளது. சீனாவில் பொருளாதார குற்றங்கள் புரிந்துவிட்டு வெளிநாடுகளுக்கு தப்பிய 880க்கும் மேற்பட்ட குற்றவாளிகளை அந்நாட்டு காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்துள்ளனர். ஃபாக்ஸ் ஹண்ட் என்ற சிறப்பு திட்டத்தின் கீழ் நடத்தப்பட்ட இந்த வேட்டையில் இன்டர்போல் அமைப்பால் தேடப்பட்டு வந்த 38 முக்கிய குற்றவாளிகளும் சிக்கியுள்ளனர். கடந்த ஓராண்டில் மட்டும் 1,28,000 பொருளாதார குற்ற வழக்குகளை தீர்த்து வைத்துள்ளதாக சீன காவல்துறையினர் இதன் மூலம் 3,750 கோடி யுவான் இழப்பை மீட்டுள்ளனர். மேலும் சட்டவிரோதமாக பணமறிமாற்றம் செய்த 100க்கும் மேற்பட்ட நிழல் வங்கி வலைப்பின்னல்களும் முடக்கப்பட்டுள்ளதாக சீன பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நடப்பு IPL தொடர் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையிலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் MS தோனி இதுவரை ஒரு போட்டியில் கூட விளையாடாதது ரசிகர்களிடையே ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. தசைநார் காயம் காரணமாக விலகியிருந்த தோனி குணமடைந்த பிறகும் அணியில் சேர்க்கப்படவில்லை. இந்நிலையில் CSK உயர் அதிகாரி ஒருவருடன் ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாடு மற்றும் வீரர்கள் தேர்வு, நீக்கம் உள்ளிட்ட முடிவுகளில் தம்மை கலந்து ஆலோசிக்காதது போன்ற காரணங்களால் தோனி அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் இந்த சீசனுடன் அவர் CSK அணியிலிருந்து நிரந்தரமாக விலக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் தோனியோ அணி நிர்வாகமோ இதுகுறித்து கருத்து தெரிவிக்கவில்லை. இந்த ஆண்டுக்கான புகழ்பெற்ற சர்வதேச புக்கர் பரிசை தைவான் டிராவலாக் என்ற நாவல் வென்றுள்ளது. தைவான் எழுத்தாளர் யாங் சுவாங் சி எழுதிய இந்த வரலாற்று நாவலை லின் கிங் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். புக்கர் பரிசு வரலாற்றில் மாண்ட்ரியன் சீன மொழியில் எழுதப்பட்ட நாவல் ஒன்று இந்த உயரிய விருதை பெறுவது இதுவே முதல் முறையாகும். 1930களில் ஜப்பானின் ஆக்கிரமிப்பில் இருந்த தைவானின் பின்னணியில் காதல் மற்றும் காலனித்துவ அதிகாரத்தை மையமாக கொண்டு இந்த நாவல் எழுதப்பட்டுள்ளது. இதற்கான 50,000 பவுண்டுகள் பரிசு தொகை எழுத்தாளர் மற்றும் மொழிபெயர்ப்பாளர் இருவருக்கும் சமமாக பகிர்ந்து வழங்கப்பட உள்ளது.
விளையாட்டு வர்ணனையாளர்களும் நிபுணர்களும் கிரிக்கெட்டை பற்றி மட்டுமே பேச வேண்டுமே தவிர வீரர்களை தனிப்பட்ட முறையில் விமர்சிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று ராஜஸ்தான் ராயல்ஸ் கேப்டன் ரியான் பராக் தெரிவித்திருக்கிறார். லக்னோவுக்கு எதிரான வெற்றிக்கு பிறகு பேசிய அவர் மைதானத்திற்கு வெளியே தன் மீதான விமர்சனங்கள் குறித்து ஆதங்கம் தெரிவித்தார். மேலும் 38 பந்துகளில் 93 ரன்கள் விளாசிய 15 வயது இளம் வீரர் வைபவ் சூரியவன்ஷியின் அதிரடி ஆட்டத்தை தனது வாழ்நாளில் பார்த்த சிறந்த இன்னிங்ஸ் என்று பராக் பாராட்டினார். தமிழகத்தில் முதல்வர் விஜய் தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. ஏற்கனவே முதல்வர் விஜயுடன் சேர்ந்து 9 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்ட நிலையில் இன்று புதிய அமைச்சர்கள் பதவியேற்கின்றனர். கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் காலை 10 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறவுள்ளது. கேரளாவின் சில்வர் லைன் அதிவேக ரயில் திட்டத்தை கைவிட அம்மாநில முதலமைச்சர் வி.டி. சதீஷின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்காக நிலம் கையகப்படுத்துவது தொடர்பான அறிவிப்புகள் ரத்து செய்யப்படும் என்றும் திட்டத்தை எதிர்த்து போராடியவர்கள் மீதான குற்றவியல் வழக்குகளை திரும்பப் பெற நீதிமன்றத்திற்கு பரிந்துரைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மத்தியில் ஆளும் பாஜக அரசு விரைவில் ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் என்று திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மமதா பானர்ஜி கூறியுள்ளார். மேற்கு வங்கத்தில் சுவேந்து அதிகாரி தலைமையிலான பாஜக அரசு சட்டவிரோத ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதாக கூறி சிறுபான்மையினரின் கடைகளையும் சாலையோர வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தையும் திட்டமிட்டு குலைப்பதாக மமதா குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்கத்தில் அமைந்துள்ளது தேசியவாத அரசாங்கம் என்றும் இது இந்திய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் பேணிகாக்கும் என்றும் அம்மாநில முதல்வர் சுவேந்து அதிகாரி தெரிவித்துள்ளார். சிலிகுரியில் பேசிய முதல்வர் சுவேந்து அதிகாரி தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்ட நலத்திட்டங்கள் தற்போதே நடைமுறைக்கு வந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். பாகிஸ்தானுக்கு எதிரான 2வது டெஸ்டிலும் வங்கதேசம் வெற்றி பெற்றுள்ளது. சில்ஹெட்டில் நடைபெற்ற போட்டியில் 78 ரன்கள் வித்தியாசத்தில் வங்கதேசம் வென்றது. இதன் மூலம் 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் இத்தொடரில் வங்கதேசம் முழு வெற்றி பெற்றுள்ளது. மேலும் அந்த அணி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிகள் பட்டியலில் 5வது இடத்திற்கு முன்னேறியது. இந்தியா 6வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. இப்பட்டியலில் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா ஆகிய அணிகள் முதல் 3 இடங்களில் உள்ளன. இந்தியாவின் பாதுகாப்பு வலிமையை மேம்படுத்தும் விதமாக சிறுரக ஏவுகணை வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டுள்ளது. ULPGM-3 என்ற பெயர் கொண்ட இந்த ஏவுகணை ஆந்திர மாநிலம் கர்னூலில் பரிசோதிக்கப்பட்டது. ஆளில்லா விமானம் மூலம் வழிகாட்டுதலின்படி செல்லும் ஏவுகணை வானிலிருந்து தரை மற்றும் வானிலிருந்து வான் இலக்குகளை துல்லியமாக தாக்கக்கூடியது. பொதுமக்களிடம் நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் அரசு மருத்துவமனைகளின் தரம் உயர்த்தப்படும் என்றும் நாங்களும் அரசு மருத்துவமனையில்தான் சிகிச்சை பெறுவோம் என்றும் மருத்துவத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்தார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அமைச்சர் அருண்ராஜ் ஆய்வு மேற்கொண்டார். அவசர சிகிச்சை பிரிவு, பொது மருத்துவ பிரிவு மற்றும் கழிவறைகள் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார். தங்கம் விலை சவரனுக்கு 960 ரூபாய் குறைந்து 1,18,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 120 ரூபாய் குறைந்து 14,750 ரூபாயாக உள்ளது. 1 கிலோ வெள்ளி விலை 15,000 ரூபாய் குறைந்து 2,85,000 ரூபாயாகவும் 1 கிராம் வெள்ளி 285 ரூபாயாகவும் உள்ளது. கூகுள் நிறுவனம் தனது புதிய ஜெமினி ஃபிளாஷ் AI தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது முந்தைய மாடல்களை விட 4 மடங்கு வேகமாகவும் பாதி அளவு குறைந்த செலவிலும் இயங்கும். இதன் மூலம் கூகுள் தேடுபொறி, யூடியூப், ஜிமெயில் போன்றவற்றில் பயனர்களின் வேலைகளை இந்த AI எளிமைப்படுத்தும். இதனால் பெரிய நிறுவனங்கள் ஆண்டுக்கு $1 பில்லியன் மேல் சேமிக்க முடியும் என்று கூகுள் CEO சுந்தர் பிச்சை தெரிவித்திருக்கிறார். ஆந்த்ரோபிக் மற்றும் ஓபன் AIக்கு போட்டியாக AI துறையில் தடம் பதிக்க கூகுள் தீவிர முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறது. துல்கர் சல்மான் நடித்துள்ள ஐ ஆம் கேம் படத்தின் வெளியீட்டு தேதியை படக்குழு அறிவித்துள்ளது. RDX படத்தின் இயக்குநர் நஹால் ஹிதாயத் இயக்கத்தில் உருவாகும் இந்த படத்தில் கயாத் லோகர், கதிர், மிஷ்கின், ஆண்டனி வர்கீஸ் உள்ளிட்ட முக்கிய கதாபாத்திரங்கள் நடித்துள்ளனர். துல்கர் சல்மான் தயாரிப்பில் சஸ்பென்ஸ் ஆக்ஷன் த்ரில்லர் பாணியில் உருவாகும் இந்த படம் ஆகஸ்ட் 20ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.